மக்களே, இப்போ ஒருத்தவங்கள செய்வன வச்சு, அதாவது பிளாக் மேஜிக் பண்ணி கொல்ல முடியும்ன்றது சயின்டிபிகலி ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா ஒருத்தவங்க தனக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்கன்ற அந்த நினைப்புலயே செத்து போக வாய்ப்பு இருக்கு. இது மெடிக்கலி டாக்குமெண்டட் ஃபேக்ட். மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இத சைக்கோஜெனிக் டெத் ஆர் வுடு டெத்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ல இருக்கிற ஒரு பேஷண்ட் 4 ஸ்டேஜஸ் கடந்து கடைசியில பிரெயின் அண்ட் பாடி ஷட் டவுன் ஆகி பரிதாபமாக இறந்துருவாங்க. இந்த கண்டிஷன் எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னா, மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் பாடியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது. இன்னொரு வீடியோல மைண்ட் பாடி ப்ராப்ளம் பத்தி பேசியிருப்போம். இந்த மைண்ட் பாடி ப்ராப்ளம் ஆர்குமெண்ட்ல ஒரு தரப்பு ஆர்குமெண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம மைண்ட் நம்ம பாடியினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். இப்போ இந்த ஆர்குமெண்ட் பிரகாரம் நம்ம பாடி தான் நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணுது. இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணோம்னா சைக்கோஜெனிக் டெத்னால இறந்து போன பேஷண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க பாடியில தான் அஃபெக்ட் ஆயிருக்கணும். அந்த பேஷண்ட் ஃபர்ஸ்ட் அதை மென்டலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகரிச்சுட்டே வரும்போதுதான் அது பாடியும் பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா இங்கதான் நியூரோ சயின்ஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்குது. நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு தாட் வரதுக்கு முன்னாடியே நம்ம பிரெயின்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் நடக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த லாஜிக்கை நம்ம அப்ளை பண்ணோம்னா சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்ற நம்ம அனைத்தும் உங்க உடம்புலயும் உங்க மூளையிலயும் உள்ள கோளாறாக இருக்கலாம். இதை சப்போர்ட் பண்ற மாதிரி ஜெனடிக் கண்டிஷன்ஸும் இருக்கு. இதத்தான் நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரி இல்ல ஜெனரேஷனல் டிராமாவால சொல்லுவோம். அப்போ நம்ம கையில எதுவுமே இல்லையா, எல்லாமே ஆல்ரெடி முடிவு பண்ணப்பட்டுருச்சான்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் நியூரோ சயின்ஸ் இன்னொரு ட்விஸ்ட் வைக்குது. நியூரோ சயின்ஸ் மட்டும் இல்ல, யோகா, சித்த மருத்துவம், ஆயுர்வேதா அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ், நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதன்படி நீங்க தக்க பயிற்சி இல்ல முயற்சி எடுத்தால் உங்க பிரெயின் ஸ்ட்ரக்சர்ல நீங்க மாற்றங்கள் கொண்டு வரலாம். ப்ராப்பர் டயட், சப்ளிமெண்டேஷன், பிசிக்கல் அண்ட் பிரீதிங் எக்ஸசைசஸ் மூலமாக நீங்க பாடியினுடைய கெமிக்கல் காம்போசிஷனை ஆல்டர் பண்ணிக்கலாம். எப்படி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்துமோ, பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். இவ்வளவு தூரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா பி பாசிட்டிவ்னு கமெண்ட் பண்ணுங்க. Finish.